வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் டே 4 அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அனதர் சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் தாங்க சொல்ல முடியும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலாந்தோட பேட்டிங்க்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்துருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 669 ரன்ஸ் அடிச்சாங்க, 311 ரன்ஸ் லீட் எடுத்துட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் ஒரு சூப்பர் 100 அடிச்சிருக்காரு ஆஃப்டர் லாங் டைம். சூப்பர் நாக் 141 அண்ட் லோ டவுன் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டாசன் ஒரு 26 அண்ட் பிரைடன் கார்ஸ் செமையா விளாடினார். ஒன் செகண்ட் அவர் ஒரு 47 ரன்ஸ் அடிச்சு கான்ட்ரிபியூட் பண்ணாரு. இந்தியா போலிங் எடுத்தீங்கன்னா வழக்கம் போல கஷ்டப்பட்டாங்க. ஜடேஜா வேணா ஒரு ஆல் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம் அண்ட் வாஷிங்டன் சுந்தரம் 2 விக்கெட்ஸ் எடுத்துக்கலாம், பும்ரா 2 விக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். பட் இட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் எஃபர்ட் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு ஸ்டேஜ்ல 1 for 2ங்க. ஜெய்ஸ்வால் டக் அவுட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் கோல்டன் டக் அவுட். பட் அந்த டஃப் கண்டிஷன்ஸை சூப்பரா சர்வை பண்ணி ஒரு மிகப்பெரிய ஃபைட் பேக் கொடுத்திருக்காங்க. போத் KL ராகுல் as well as இந்தியன் கேப்டன் சுப்மன் கில். இந்த மாதிரி ஸ்விங் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆட மாட்டாருன்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி டஃப் கண்டிஷன்ஸும் என்னால விளையாட முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே செமையா விளையாடினாங்க. செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் இந்தியா விக்கெட் விடாம விளையாடினாங்க. 10 out of 10 செஷன். கிரேட் ஃபைட், ஸ்டில் 137 behind. இன்ட்ரெஸ்டிங் டே 5 அவைட்ஸ்.